பைபிள் தெளிவுரை கலையில் நாம் இதற்கு முன்பாக ஒரு தெளிவுரையாளருடைய தகுதிகள், கவனமாக பொதுவான தெளிவுரைகளினுடைய விதிகள், சிறப்பு தெளிவுரை கலை விதிகள் அவைகளை குறித்து நாம் படித்திருந்தோம். இன்றைக்கு சிறப்பு தெளிவுரை கலையினுடைய கோட்பாடுகளை நாம் எவ்வளமாக எந்தெந்த இடங்களிலே பயன்படுத்துவது என்பதை குறித்து படிக்க இருக்கிறோம். முதலாவது, உங்கள் நோட் எடுத்துட்டீங்கன்னா பக்கம் 11, சிறப்பு தெளிவுரை கலையின் கோட்பாடுகள் என்று இருக்கிற தலைப்பின் கீழாக ஓமைகளுக்கான தெளிவுரை கோட்பாடு என்று இருக்கிறது. ஓமைகள் என்றால் பேரபோலே என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், பேரா என்றால் நமக்கு தெரியும் இணை, பேரா மிலிட்டரி, பேரா மெடிக்கல் கோர்சஸ் சொல்லுவாங்க. அதுபோல் பேரா என்றால் சைடு பை சைடு, பக்கவாட்டில் வருகின்றதான ஒன்று, இணையாக வருகிறது ஒன்று. ஆகவே பேரபிள் என்றாலே ஒரு செய்திக்கு விளக்கம் கொடுப்பதற்காக பக்கவாட்டில் சொல்லப்படுகிறதான ஒரு துணை கதை அல்லது துணை செய்தி என்று கூட அதை புரிந்து கொள்ளலாம். ஆகவே பைபிளிலே பேரபிள் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் ஒரு சில பேரபிள்ஸ் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகளை சொன்னார். ஆகவே இந்த பேரபிள்ஸ் அல்லது ஓமைகள் என்பது ஒரு மெயின் செய்திக்கு துணை செய்தியாக வருகின்ற கதை. ஆகவே பெரும்பான்மையான ஓமைகள் கதை வடிவில் தான் இருக்கும். சிறு கதை என்று கூட அதை சொல்ல முடியும். அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓமைகளை பயன்படுத்தும் போது இந்த ஓமைகளை எப்போது பயன்படுத்தினார் என்றால், பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு செய்தியை அவரை சூழ்ந்து சென்ற மக்களுக்கு அல்லது அவரோடு இருந்த சீடர்களுக்கு புரிய வைப்பதற்காக பயன்படுத்திய கதை முறைகள். அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு உண்மையான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், அந்த செய்தியை புரிந்து கொள்வதற்கு அவரை சூழ்ந்து சென்ற மக்களுக்கு அல்லது பெரும்பான்மை நேரம் தன்னுடைய சீடர்களுக்கு அந்த கதை மூலம் அதை சொன்னார். அந்த கதை சொல்லி முடிக்கும் போது அந்த கதையிலே ஒரு மைய கருத்தை அவர் சொல்லுவார். மைய கருத்தை சொல்லுகிறேன் என்று சொல்ல மாட்டார். ஆனால் அந்த கதையை கேட்கிறவர்களுக்கு, குறிப்பாக இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த கதையை சொன்னபோது அங்கிருந்த மக்களுக்கு அந்த கதையுடைய சூழல், வரலாற்று சூழல், சமூக சூழல் அனைத்தும் தெரிந்தபடினாலே அந்த கதை மூலம் அவர் என்ன மைய கருத்தை சொல்ல வருகிறார் என்பதை பெரும்பான்மை வேளையில் அவர் கற்றுக்கொண்டார்கள். சில வேளைகளில் மட்டும் அவர்களுக்கு அது புரியாமல் இருந்தது. அதை பின்னால் ஒரு நேரத்திலே சீடர்கள் இயேசுவுடன் கேட்டு கற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்க முடியும். ஆகவே நாம் ஏற்கனவே சொன்னோமாக ஓமை என்பது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வந்த ஓமைகள், அவர் போதித்த ஓமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்தது. பரலோக ராஜ்யம் என்றால் நமக்கு தெரியும், மேசியா பூமியிலே அமைக்க போகிற ராஜ்யத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்னொரு பெயர் தான் பரலோக ராஜ்யம். பரலோகம் தேவன் இருக்கிற இடம், அதிலே நமக்கு எந்த விதமான ஐயமில்லை. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அங்கிருந்து நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து ஒரு ராஜ்யத்தை அமைப்பார். அந்த ராஜ்யத்திற்கு அவர் கொடுத்த பெயர் பரலோக ராஜ்யம். அதனால்தான் நம்ம அந்த பரமண்டல ஜெபம் என்று சொல்லுவோம் அல்லவா, இயேசு கற்பித்த ஜெபம், அதிலே அவர் இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டுவதை எங்கள் பார்க்க முடியும். ஒன்று, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா தேவன், அதாவது பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருப்பதாக அதில் சொன்னார். தொடர்ந்து சொல்லும்போது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொன்னார். எங்கிருந்து? பரலோகத்திலிருந்து வருவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக. அடுத்து சொன்னார், உம்முடைய சித்தம் பரலோகத்தில், அதாவது நீர் ஆட்சி செய்கிற, நீர் இருக்கிற பரலோகத்தில் செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இந்த இடத்துல தான் பரலோகத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை இயேசுவை கற்றுத்தருகிறார்.
ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இதில் எந்த பயமோ குழப்பமோ வர வேண்டிய தேவையில்லை. தெளிவாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவர்களாகிய நாம், வேதத்தை படித்த நாம், ஒருவேளை உங்களுக்கு இது ஒரு புதுசாக இருக்கலாம், அல்லது இதை பலர் சொன்னதான் அவரோட அதை வேறு உங்களுக்கு தெரியும் என்கிற எண்ணத்தினாலே பல வேளைகளில் பிரசங்கமாக இருந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுங்கிற ரீதியில் பேசுவார்கள். ஆனால் நம்ம வகுப்பாக இருக்கிறபடினாலே அந்த ரெண்டு வித்தியாசத்தையும் நான் சொல்லுகிறேன். ஆகவே பரலோகம் என்பது தேவன் இருக்க இடம், பரலோக ராஜ்யம் என்பது மேசியா இந்த பூமியில் வந்து அமைக்கப்படுற ஆட்சி. அதனால அவர் வந்து சொன்னார் இல்லை, வருவதாக என்று சொன்னார். ஏன்னா இயேசு பூமியில் இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் பரலோகத்தில் போன்ற சித்தத்தை பூமியில் செய்து மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ராஜ்யமாக வர வேண்டும் என்று ஆண்டவர் அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். ஆகவே இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த உண்மைகளை தன்னோடு இருந்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர் உபயோகித்த ஒரு போதனை முறை தான் இந்த ஓமை. அதனால்தான் நீங்கள் ஓமைகளை படிக்கும்போது இது பரலோக ராஜ்யத்தோடு ஏதாவது ஒரு விதத்திலே சம்பந்தமுடையது, தொடர்புடைய என்பதை மனதில் வைத்து அதை படிக்க வேண்டும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 அல்லது 8 ஓமைகளை சொல்லியிருக்காருன்னு நினைக்கின்றேன். அந்த எல்லா ஓமைகளுமே பரலோக ராஜ்யத்தோட தொடர்புடையது. அது மட்டும் இல்லை, 4 சுவிசேஷங்களிலே நீங்கள் எந்தெந்த இடங்களிலே ஓமைகளை குறித்து படிக்கிறீர்களோ எல்லா ஓமைகளும் பரலோக ராஜ்யத்தோடு ஏதாவது ஒரு விதத்திலே தொடர்புடையது. ஆனால் அது எப்படி தொடர்படும் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்த விதமாக அந்த ஓமை கதை கேட்டு முடியும் போது அது ஒரு மைய கருத்து அல்ல மைய நோக்கம், அல்லது நம்மளோட கதை சொல்லும்போது மாரல் ஸ்டோரி, இதெல்லாம் நற்பண்பு ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவோம், நற்பண்பு கதைகள். அந்த கதை முடிக்கும்போது அதுலேருந்து ஒரு நல்ல கருத்தை ஆசிரியர் எடுத்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நாங்கள் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன என்று சொல்லுவாங்கல்ல, அதே போல் இயேசுக்குரிய ஓமைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு பாடம் இருக்கும். அதுதான் அதை மைய கருத்து அல்ல மைய நோக்கம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மைய நோக்கமானது இயேசு சொல்லுறதான ராஜ்யத்தோடு தொடர்புடையது. உதாரணமாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் மத்தேயு 13 1 முதல் 9 வசனத்தை படிக்கும்போது விதைக்கிறவனுடைய ஓமை என்று பார்ப்போம். விதைக்கிறவனுடைய ஓமை ஒரு உழவன் அல்லது ஒரு விவசாயம் செய்கிறவன் அந்த நிலத்தை பண்படுத்தி அதிலே விதைக்கிறதுமாக நாம் பார்ப்போம். அந்த ஓமையை படித்து முடித்த பின்பு நமக்கு தெரியும் அங்கே என்ன வருகிறது. எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே விதையை விதைக்கிறானோ அதுபோல பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தியை அல்ல வசனத்தை, ராஜ்யத்தை விளக்கதான வசனத்தை மக்களுக்கு சொல்வதைத்தான் வார்த்தையை பிரசங்கிப்பது ஒப்பாகும். எப்படி வார்த்தையை பிரசங்கிக்கிறோமோ அதுபோல அந்த விவசாயி விதைக்கிறது ஒப்பிடப்படுகிறது. ஆகவே எப்போதெல்லாம் நாம் சுவிசேஷமாகிய ராஜாவுடைய நற்செய்தியை பிறருக்கு சொல்கிறோமோ அப்போதெல்லாமே ராஜ்யத்தை குறித்த செய்தி அல்லது கிறிஸ்துவ ராஜாவை குறித்ததான ஒரு செய்தி மக்களுக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதுதான் ஓமையை குறித்து நாம் அடிப்படையிலே புரிந்திருக்க வேண்டிய ஒன்று. இன்னும் மத்தேயு 13:24 முதல் 30 கலைகளை குறித்ததான ஓமை இருக்கிறது. அதுவும் ராஜ்யத்தை குறித்த செய்தியை கேட்டு நல்ல மனிதர்கள் ராஜ்யத்தின் புத்தராகும்போது போலியான விசுவாசிகளையும் அவன் அந்த விசுவாசிகளுள்ள விதைத்து ராஜ்யத்தை குறித்த செய்தியை மழுங்கடிப்பதற்கு முயற்சிப்பதை பார்க்க முடியும். ஆகவே எப்போது நாம் ஒரு ஓமையை படித்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஓமையை சொல்வதற்கு முன்பாக இயேசு எந்த வரலாற்று சூழலை மனதில் வைத்து பேசுகிறார்னு பார்க்க வேண்டும். பல வேளைகளிலே சிலருடைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதற்காக ஓமைகளை சொல்வார். அப்போ அந்த கேள்வியை யார் கேட்டார், எதற்கு கேட்டார், எப்போது கேட்டார், எந்த வரலாற்று பின்னணியிலே கேட்டார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு அவர் சொல்லி அந்த ஊமை கதையை புரிந்தால் மட்டும்தான் அந்த ஊமையுடைய உண்மையான மைய பொருளை அல்லது நோக்கத்தை நாம் அறிய முடியும். ஆகவே இவ்விடமாக ஊமைகளை விளக்கும்போது அந்த வரலாற்றை கவனிக்க வேண்டும், அத்தோடு அந்த கதையை கவனமாய் பார்க்க வேண்டும். அதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா,
ஓமைகளை விளக்கும்போது ஒரு ஓமை சில வேளை 2 சுவிசேஷத்தில் இருக்கும், அதில் 3 சுவிசேஷத்துலையும் இருக்கும். அப்போ நம்ம விளக்குவதற்கு எதை பேஸாக எடுக்கணும்னா, எதை அடிப்படை வசன பகுதியாக எடுக்கணும்னா, எந்த சுவிசேஷ நூலில் இயேசுடைய ஓமை, அந்த குறிப்பிட்ட ஓமை மிக விரிவாக நீளமாக அநேக வசனங்கள் மூலம் சொல்லப்படுகிறதோ அதை மைய நம்மளுடைய அடிப்படை வழக்க பகுதியை எடுத்துவிட்டு அந்த ஓமை வேறு சுவிசேஷங்களில் சுருக்கமாக சொன்னால் அதையும் படிக்கணும். அதையும் படித்து, ஆனால் நாம் விளக்குவதற்கு ஆதாரமாக எடுக்கிற வசன பகுதி நீண்ட பகுதியாக அதாவது நீளமாக எந்த சுவிசேஷகர் எழுதியிருக்கிறாரோ அதை தான் நாம் விளக்குவதற்கான ஆதார வசன பகுதியை எடுத்து விளக்க வேண்டும். ஆகவே மீண்டும் சுருக்கமாக சொன்னோன்னா, ஓமையை சரியாக படிக்கணும், நீண்ட வசன பகுதி எடுக்கணும். அது சொல்லப்பட்டதற்கு முன்பாக எந்த சூழலில் இல்லை எந்த சரித்திர பின்னணியில் அந்த ஓமை கதையை இயேசு சொல்ல தொடங்குகிறார் என்பதையும் கவனித்து இறுதியில் அந்த கதையுடைய மைய கருத்தை அறிய வேண்டும். அந்த மைய கருத்தை அறிந்த பின்பு அது இருந்து நாம் இன்றைக்கு என்ன பாடத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும், நம்முடைய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்று தீர்மானிக்க வேண்டும். இவ்வளமாக ஓமைகளை விளக்குவதற்கான முறையாக இருக்கிறது. அடுத்ததாக 12ஆம் பக்கத்தில் பி, கருப்பொருள் உருவகங்களுக்கான தெளிவுரை கலை. அந்த கருப்பொருள் உருவகம் என்பது உருவகம் என்றாலே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை, நம்முடைய பார்வைக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளை சொல்லிவிட்டு அதற்கு வேறொரு பொருளை வேத வசனத்தின் அடிப்படையிலே கற்றுத்தருவது. உதாரணமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதுபோல் பழைய ஏற்பாட்டில் திராட்சை செடி என்கிற ஒரு வார்த்தை, ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனத்தை படித்தீங்கன்னா அங்கேயும் ஒரு திராட்சை செடின்னு பார்ப்போம். அதுபோல் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனத்தை படிக்கும்போது நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கிளைகள்னு சொல்லுவார். அதுபோல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனத்தில் ரோம படை வீரர்களை குறித்ததான ஒரு உருவகம் இருக்கும். போர்ச்சேவன் எப்படி தன்னுடைய ஆடை அணிகலன்களை அணிந்திருப்பான் என்று. இவைகள் எதை காட்டுகிறது என்றால், உதாரணமாக திராட்சை செடி, இயேசு சொன்னார் நானே திராட்சை செடி. இயேசு செடியா? இல்லை. அப்படியானால் இயேசு தன்னை திராட்சை செடியோடு ஒப்பிடும்போது அந்த திராட்சை செடியுடைய சில குணாதிசயங்களை அவர் பெற்றவராகவும் அவரிடமிருந்து அவரோடு இணைக்கப்பட்ட கிளைகளாகிய விசுவாசிகள் அதன் மூலம் சில நன்மை அடைவதாகவும் சொல்ல வருகிறார். ஆகவே தான் இயேசு தன்னை திராட்சை செடியாக உருவகப்படுத்தினார். அதுபோல் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 படிக்கும்போது இஸ்ரேல் மக்கள் திராட்சை செடியோடு ஒப்பிடுகிறார் ஏசாயா. எதுக்கு தெரியுமா? அது நீங்கள் அதை படித்தீங்கன்னா தெரியும். இந்த இஸ்ரேல் தேசத்தை நான் எகிப்திலிருந்து ஒரு நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டேன்னு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறாரு? இஸ்ரேல் மக்களை பஸ்கா பலி முடிந்து மோசேயின் மூலம் எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்து கானான் பகுதியிலே குடியேற செய்தார் இல்லையா? ஆனால் கானான் பகுதியிலே குடியமர்ந்த மக்கள் தங்களை விடுவித்து வந்த யெகோவா தேவனை விட்டு விக்கிரக ஆராதனைக்கு நேராக செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்போ தான் அதனால் மனமுடைந்த அல்லது வேதனையடைந்த தேவன், அதாவது இவருடைய செயல் மூலம் நன்றி கெட்ட மக்களாக இவர்கள் போய்விட்டார்களே என்கிற செய்தி சொல்லும்போது தான் சொல்லுவார், நான் எகிப்திலிருந்து ஒரு நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டேன், அது கனி தரும் என்று காத்திருந்தேன், ஆனால் அது கனி தருவதற்கு பதிலாக கசப்பை தந்தன்னு சொல்வார். ஆகவே இஸ்ரேல் மக்கள் தேவனை விட்டு விலகி சென்றதை, நன்றி மறந்த செயலை குறிப்பதற்காக அந்த ஒரு செய்தியை அந்த திராட்சை செடி மூலம், அதாவது இஸ்ரேல் தேசத்தை திராட்சை செடியோடு ஒப்பிட்டு
ஏசாயா தீர்க்கதரிசி பேசுகிறதை காண்கிறோம். ஸோ அப்போ அந்த வரலாற்று பின்னணி தெரிந்தாதான் இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் வருகிற திராட்சை செடி யார், அவங்க ஏன் கசப்பான கனிகளை தந்தது என்று மேசியா சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே எப்போதுமே இந்த உருவங்களை விளக்குவதற்கும் அது சொல்லப்பட்ட வரலாற்று சூழலை புரிந்திருப்பது நமக்கு பயனுடையதாக இருக்கும். அதுபோல் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனத்தில் வருகிற திராட்சை செடி நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணமாக இயேசுவை குறிக்கிறது. அதில் திராட்சை செடியை சுத்தம் பண்ணுகிறவராக பிதா அங்கே தோட்டக்காரராக உருவகப்படுத்தப்படுகிறார். கிளைகளா என்பது இயேசுடைய சீடர்கள் அல்லது விசுவாசிகளை குறிப்பதாக இருக்கிறது. இவ்வளமாக கருப்பொருள் உருவங்கள் மூலமும் ஆண்டவர் செய்தியை நாம் கற்றுத்தருகிறார். அந்த உருவகங்கள் அது அப்படியே புரியாமல் அது சொல்ல வருகிற செய்தி அல்லது அதனுடைய செய்தியுடைய சாரத்தை புரிந்திருப்பது நமக்கு பயனுடையதாக இருக்கும். அடுத்த 3வதாக சி, மாதிரி மற்றும் குறியீட்டுக்கான தெளிவறை கோட்பாடுகள். ஆங்கிலத்தில் அதை டைப்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் என்று சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னா, உருவகம் ஓமை என்பது கதை வடிவில் இருக்கும். உருவகம் என்பது ஓரிரு வாக்கியங்களாக கூட இருக்கலாம். ஆனால் குறியீடு அல்லது டைப்பு அல்லது அடையாளம் என்பது ஒரு பொருளாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு குறுங்கதை போன்ற அமைப்பில் இருக்கலாம், அல்லது ஒரு சரித்திர நிகழ்வின் அடிப்படையிலே அங்கே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அடையாளப்படுத்தி அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வுக்கு ஒப்புவாக இருப்பதை டைப்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா அது வேறு விதத்தில் சொல்லுவார் இருந்தால், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு அடையாளம் அல்லது ஒரு நபர் அல்லது ஒரு சரித்திர நிகழ்வு புதிய ஏற்பாட்டில் இயேசுவோடு ஒப்பிடப்படும். அதைத்தான் டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சிலர் இப்படி பழைய ஏற்பாட்டில் ஒப்பிடும்போது எல்லாவற்றையும் ஏதாவதோடு புதிய ஏற்பாட்டில் ஒப்பிடுவாங்க. ஆகவே அதை சிறந்த அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு முன் அடையாளத்தை, அந்த டைப்பை புதிய ஏற்பாட்டில் அப்ளை பண்ணும்போது அது இயேசுவோடு ஒப்பிடப்படும் போது பொருந்துமானால் மட்டும்தான் அதை எடுக்கணும். அதற்கு கூட சில விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா கண்டமேனிக்கு இயேசுவோடு ஒப்பிட்டு விடக்கூடாது. ஆனால் வேத வசனத்துடைய குறிப்பாக அது என்ன சொல்லுவாங்கன்னா, நாமே ஒப்பிடுவதை விட குறிப்பாக இயேசு ஒப்பிட்டிருந்தால் அல்லது அப்போஸ்தலர்கள் அப்படி ஒரு ஒப்பீடை கொடுத்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, மற்றபடி நாம் கண்டமேனிக்கு பழைய ஏற்பாடில் ஒன்றை எடுத்து வைத்துவிட்டு இது புதிய ஏற்பாடில் இயேசு எப்படி சொல்கிறது சொல்வதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி பலர் அப்படி பழைய ஏற்பாடில் உள்ள நிகழ்வுகளை எடுத்து இயேசுவோடு ஒப்பிடும்போது தேவையற்ற சில ஒப்பீடுகளை வைத்திருக்கிறார்கள். அவைகளே சற்று கவனமாக இருக்கணும். உதாரணமாக உன்னத பாட்டு என்று பழைய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு பாடல் புஸ்தகம் இருக்கிறது. அந்த உன்னத பாட்டில் வருகிற மணவாளனை இயேசுவோடு ஒப்பிடுவார்கள், மணவாட்டியை சபையோடு ஒப்பிடுவார்கள். அதை அநேக கிறிஸ்தவர்கள் அதை பாப்புலராக நம்புகிறாங்க. கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் நுட்பமாக பார்த்தால் அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் வருகிற மணவாளன் மணவாட்டி என்பது ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்க வேண்டிய தூய அன்பை வலியுறுத்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு குடும்ப பாடல். ஆகவே அதில் வருகிற மணவாளனை எடுத்து இயேசுவோடு பேசுவதும் அதில் இருக்க மணவாட்டி எடுத்து சபையோடு பேசுவதும் பொருந்தாது. அதனால்தான் பழைய பாடலில் உள்ள அந்த முன்னடையாளங்களை டைப்ஸ் ஒப்பிடும்போது சற்று
கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு சில எக்ஸாம்பிளை பார்ப்போமா? நாம் ஏற்கனவே பார்த்தோம்ல, சில வேளை ஒரு நபரை ஒரு டைப்பாக கொண்டு புதிய ஏற்பாடில் ஒரு செய்தியை பார்க்க முடியும். உண்டு, யோனாவை நாம் யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடிலே யோனாவுடைய வாழ்வில் நடந்த அந்த மீனின் வயிற்றில் இருந்த அந்த நிகழ்வை இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆகவே அப்படிப்பட்டதை நாம் ஒரு குறியீடாக டைப்பாக எடுக்கும், ஒரு மாதிரியாக முன்னடையாளம் அல்லது டைப்பாக நாம் எடுக்க முடியும். அடுத்ததாக வெண்கல சர்ப்பம். வனாந்தரத்தில் இவர்கள் வந்தபோது ஒரு கொடிய விஷப்பாம்பினால் கடிக்கப்பட்ட அநேகர் இருந்தபோது மோசேயிடம் மக்கள் முறையிட்டார்கள். அப்போது அவன் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை உயர்ந்த ஒரு கோயிலில் வைத்து அதை நோக்கி பார்க்க சொன்னான். அதை பார்த்தவர்கள் குணமானார்கள் என்று பார்க்கிறோம். அதுவும் புதிய ஏற்பாடில் இயேசு சிலுவையிலே மரித்து பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி சர்ப்பத்தை பார்த்தவர்கள் விஷப்பாம்பினால் கடிக்கப்பட்டார்கள், ஆனால் அதே ரூபத்தில் இருந்த வெண்கல சர்ப்பத்தில் விஷம் இல்லை, ஆனால் அதை பார்த்தவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அதுபோல் மனித சாயலிலே வந்த இயேசு மனிதனிடம் பாவம் உண்டு, சர்ப்பத்திடம் விஷம் இருந்தது போல, ஆனால் வெண்கல சர்ப்பத்தோடு ஒப்பிடப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவரில் எவ்வளவேனும் பாவம் இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்களுக்கு மீட்பு உண்டு. ஆகவே அதையும் நாம் முன்னடையாளமாக அல்லது ஆங்கிலத்தில் டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க, அதையோடு எடுத்துக்கணும். அதுபோல் பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன், அதுவும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துக்கு எபிரேயரிலே ஒப்பிடப்பட்டுள்ளது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியன்ற வேலை, ஒரு மனிதன் பாவம் செய்து வரும்போது தேவ சமூகத்திலே அவனுக்காக பரிந்து பேசுகிறார். அதுபோல் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்காய் பலி ஆக்கி நம்முடைய பாவங்களுக்காக பிதாவின் சமூகத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அல்லது ஒரு நபரை, ஒரு செயலை இயேசுவோடு ஒப்பிடும்போது அதை முன்னடையாளம் என்று சொல்வார்கள். மீண்டும் ஆங்கிலத்திலே டைப்பாலஜி என்று சொல்வார்கள். இதில் நம்ம ஏற்கனவே ஒரு எச்சரிப்பை நாம் பெற்றிருந்தோம். கண்டமேனிக்கு அப்படி ஒப்பிட்டு விடக்கூடாது. வேத வசனங்கள் அதை ஆதரிக்குமானால் மட்டும்தான் அவனமான ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்று பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக குறியீடு, சிம்பிள்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த சிம்பிள்ஸ் என்னன்னா, இதுவும் சிம்பிள்னாலே நமக்கு தெரியல, ஒரு சிம்பிளை பார்ப்போம். அந்த பார்த்ததிலிருந்து ஒரு வாழ்வுக்குரிய ஒரு வாழ்க்கை நெறி அல்லது ஒரு வெளிப்படுத்தலை தேவன் அந்த காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு கொடுப்பார். இங்கேயும் பழைய ஏற்பாட்டிலிருந்து அதை சரித்திரத்தின் மூலம் தான் படிக்கணும். அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம படிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, உலர்ந்த எலும்புகளை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் வரும். எசேக்கியேல் 1:37-1:14 படிக்கும்போது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நடுவே நிறுத்தின்னு பார்ப்போம் இல்லை. ஸோ அப்போ இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல எலும்புகள் பள்ளத்தாக்கு என்ன அப்படிலாம் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா, கடைசியில் இந்த எலும்புகள் மரித்து போன ஒரு எலும்புகளாக பள்ளத்தாக்கில் கிடக்கிறது. அது ஒரு சிம்பலை நமக்கு காட்டுகிறது. ஆனால் தொடர்ந்து அதை படிக்கும்போது எசேக்கியேல் புத்தகத்திலே தேவன் அதுக்கான விளக்கத்தை எப்படி கொடுக்குறாரு, எப்படி இந்த மரித்து போன மனிதருடைய எலும்புகள் இங்கே குவியலாக இருக்கிறதோ, அதுபோல் இஸ்ரேல் மக்கள் பாவத்தினால் தண்டிக்கப்பட்டு மரணித்து போனவர்களை போல் இருக்கிறார்கள். அது இஸ்ரேல் தேசமே மரித்து போன்ற ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் தேவன் செயல்படும்போது இந்த மரித்து போன்ற உயிர்கள், எலும்புகள் உயிரடைந்தன. அதுபோல நானும் அதி சீக்கிரத்திலே செயல்பட்டு
பாபிலோனிலே இருக்கிற மக்களை விடுவித்து மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு புது ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்றார். புது உடன்படிக்கை அவர்களோடு செய்வேன் என்று சொல்கிறார். அந்த உடன்படிக்கை நிலையானது என்று சொல்றார். அதுபோல எப்படி இந்த எலும்புகள் அவன் பார்த்து கொண்டு போதே உயிர்ந்தடைந்ததோ, அதுபோல அழிந்து போனதான நிலையில் இருந்த இஸ்ரவேல் தேசம் அல்ல யூதா தேசம் மீண்டும் வாழ்வு பெறும் என்று சொல்றார். அதை நம்ம ஆவிக்குரிய காரியத்திலே புதிய ஏற்பாட்டில் ஒப்பிடுவோமானால், மரித்து அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நம்மை கிறிஸ்து இயேசு மூலம் நித்திய ஜீவனை தந்தார்ல. எபேசியர் 2:1 படிப்போமா, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நம்மை நமக்கு புது ஜீவனை தந்ததாக நான் எபேசியரில் படிக்கிறோம். இதுபோல் இப்படி சில அடையாள செயல்கள் மூலம் ஒரு செய்தியை சொல்லும்போது அதை குறியீடாக நாம் பார்க்கிறோம். அது இன்றைக்கு இந்த 3 காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். அடுத்த வகுப்பில் நாம் நீதிமொழிகளை விளக்குவதை குறித்து அதற்கான சிறப்பு விதிகளை குறித்து நாம் படிக்கலாம். இப்போது உங்களுக்கு இதை குறித்து ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் மட்டும் நீங்கள் கேட்கலாம். சார், மெயினாக இதில் இந்த ஓமையை ஒப்பிடுறனால, பயற்பாடு ஒப்பிடுறனால இப்போ கரண்ட்லி ப்ரீச் பண்ணுற இடத்துல எங்கெல்லாம் மெயின் டாக்டரின் அடி வாங்குது? ஆக்சுவலாக மெயினாக உள்ள யதார்த்தமான டாக்டரின்ஸ், ஃபண்டமெண்டலாக இருக்கிற காரியங்கள் எதில்? இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ரீச்சிங்ஸ் நம்ம கேட்கும்போது நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பெந்தேகோஸ்டல் சர்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சம்பந்தமே இல்லாமல்லாம் ஒப்பிடுறாங்க. அதை கொஞ்சம் கூட ரீசனபிளாகவே இருக்காது. நமக்கு சாதா பிரசங்கத்தை கேட்கும்போது தெரியும். ஸோ இதனுடைய வெளிப்பாடாக எங்கே என்ன சொல்றது, அந்த அடிப்படையான சத்தியங்கள் எங்க அடிபட்டு போற மாதிரி என்னென்ன காரியங்கள் விளக்குறாங்க அப்படின்றது அது நம்ம ஒரு டெஃபினிட்டா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இப்படி கண்டமேனிக்கு பிரசவம் பண்றவங்களுக்கு அவங்க எந்த ஸ்டாண்டர்டும் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க கண்டமேனிக்கு விளக்கும் போது அவங்க எதை கொடுத்து எங்க விளக்குறாங்கன்னு அந்த சிச்சுவேஷன்ல தான் புரிய முடியும். அதனால இந்த இதை சொல்லும் போது இந்த டாக்டர் அடிபடுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரே வசன பகுதியை ஒவ்வொரு பிரசங்கியாரும் வித்தியாசமா விளங்குவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தால், நான் ஒரு முறை ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். அது ஒரு துர்போதனை குழுவினர் வெளியிட்ட பைபிள். அதில் என்ன விளக்கியிருக்கிறாங்கன்னா, ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, அந்த நிகழ்வு அப்படி விளக்கி வரும்போது சொல்கிறாங்க, ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரமானது சிலுவை மரம். அதுக்கு அவங்க என்ன சொல்லணும்னா, ஆதாம் முதல் ஆதாம், இயேசு 2ஆம் ஆதாம், அப்படிதானே? அதுபோல ஏவாள் இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு சபை. இது கூட ஓரளவு ஒத்து போன போது தெரியும். அடுத்து அவங்க ஒவ்வொன்றை விளக்கும் போது மரம், ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரம் சிலுவை மரத்துக்கு அடையாளம். ஏதேன் தோட்டத்தில் இருந்ததான கற்கள் எல்லாம் விசுவாசிகளுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்கும். சிக்கல் எங்கே வருது தெரியுமா? சரி, ஓகே, இதெல்லாம் கரெக்டுன்னு எடுத்துக்கிடுவோம். சரி, ஏதேன் தோட்டத்தில் இருந்த வள்ளின்னா புரியுதுல்ல, செடி கொடிகள், அதை புதிய ஏற்பாடுல எதுக்கு ஒப்பிட முடியும்? இப்படி சிக்கல்ல கொண்டு விடுவாங்க. அதே போல ஒரு முறை இன்னொரு பேசினார், அது புதிய ஏற்பாடுலேருந்து அதை உருவப்படுத்தினார். கானா ஒரு திருமண வீட்டில் 3ஆம் நாளிலேன்னு படிப்போம், அப்படிதானே? யோவான் 2. அவரு முதல் நாள் பழைய ஏற்பாடு, 2ஆம் நாள் புதிய ஏற்பாடு, 3ஆம் நாள் ஆயிட வருஷாச்சுன்னு அவர் அந்த 3 நாளுக்கு விளக்கம் கொடுக்குறார். இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்னன்னா, அப்போ முதல் நாளை பழைய ஏற்பாடு என்றும் 2ஆம் நாளை புதிய ஏற்பாடு என்றும் 3ஆம் நாளை ஆயிட வரசாட்சியோடு ஒப்பிட்டா இன்னொரு இடத்துல இந்த நாள் குறியீடு தப்பா போகும். எங்க என்றால், மரித்த லாசரு இயேசு உயிரோடு எழுப்புனது 4ஆம் நாள். முதல் நாள் பழைய ஏற்பாடு, 2ஆம் நாள் புதிய ஏற்பாடு, 3ஆம் நாள் ஆயிட வரசாட்சி, 4ஆம் நாள் இது சிக்கல் இருக்குது.
இனி வேறு சில இடங்களில் இப்படி நாட்கள் வேறு வேறு எண்ணங்களை குறிக்கும். 5ஆம் நாள் 6ஆம் நாள் எல்லாம் வருது இல்லை. அப்போ எதை எங்கோடி விளக்குறது? ஸோ இப்படி அதுக்கு வரைமுறை இல்லாமல் விளக்குவாங்க. அவங்க விளக்கும் போது தான் தெரியும் இவங்க இந்த நாட்களில் தப்பு செய்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியும். ஏன்னா பிரசங்கம் பண்ணுறவங்களே அதை ஸ்டாண்டர்டைஸாக பண்ண மாட்டாங்க. ஒரு ஆள் ஒன்றும் பிரசங்கம் பண்ணுவார், இன்னொரு ஆள் அதே வசனத்தை எடுத்து இன்னொரு விதமாக விளக்கம் செய்வார். அதனால அந்த செய்தியை கேட்கும்போது நமக்கு ஓரளவு இறையல் தெரியும் போது தெரியும் இந்த இடத்துல ஒரு இதை தப்பாக விளக்குறார் என்பது நம்மளே கண்டுபிடிக்க முடியும். அதான் அந்த மாதிரி வித்தியாசமான எக்ஸ்பிளனேஷன் அந்த ஒப்பிட்டு சொல்லும் போது ஏதோ வித்தியாசமா இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி பிரசங்கங்களை கேட்கும் போது இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. அதை கேட்டு முடியும் சம்பந்தம் இல்ல. அது ஆச்சரியம் என்ன தெரியுமா, இவங்கள அந்த விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப அதை புதுசா கேட்கும் போது நமக்கே புல்லரிச்சு போகும். ரொம்ப கரெக்ட். அது எப்படி இருக்குன்னா ஏதோ இவங்க பயங்கர ஸ்பிரிச்சுவலா ஆண்டர்டன் ஸ்பெஷலா லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்ல அப்படிதான் இருக்கும். நீங்க அதை கரெக்டா அப்சர்வ் பண்ணிருங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்களா, அதுல என்ன கர்த்தர் வெளிப்படுத்தினார்னு கூட சொல்லிடுவாங்க. நான் பண்றாங்க ஆக்சுவலா ஆண்டவர் இது என்னை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி புதுசா தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம பிரசங்கம் முடிஞ்ச உடனே எந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆண்டவர் தான் சொன்னார் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில சொல்லிடுறதுக்காக. ஆமா 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 அது அது பொதுவா பாருங்க. இதான் சொல்லல, இந்த 1ஆம் நாள் பழைய ஏற்பாடு, 2ஆம் நாள் புதிய ஏற்பாடு, 3ஆம் நாள் 1000 வருஷம் அரசாட்சின்னு சொன்னாலே மக்கள் புல்லரிச்சு போவாங்க. ஒரு அருமையான செய்தி போல இருக்கும். ஆனால் தியாலஜியில் போய் நம்ம 4 கேள்வியை கேட்டோம்னா அங்கே ஒன்றுமே இல்லை அதில். அதனால் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஆனால் இந்த மெசேஜ் எல்லாம் கேட்குற மக்கள் கொஞ்சம் இறையல் தெளிவு இல்லைன்னா அந்த பிரசங்கியை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க.